ஏன் தீபாவளி கொண்டாடப்படுகிறது தெரியுமா? 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராமர், சீதை, லட்சுமணர் அயோத்தி நோக்கி திரும்பினர். அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஹனுமான் நகரமெங்கும் அறிவித்தார். ராமர் வருகிறார். அயோத்தி நகரம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றினர். இருளை அகற்றும் அந்த ஒளி நம்பிக்கையின் ஒளியாக மின்னியது. புஷ்பக விமானத்தில் ராமர் நகரத்தில் நுழைந்தார். வானம் தங்க ஒளியில் மின்ன மக்கள் ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றனர். அன்றே ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. தர்மம் மீண்டும் நிலைபெற்றது. அதே நாளில் உலகின் மறுபகுதியில் பகவான் கிருஷ்ணர் நரகாசூரனை அழித்தார். தீமை அழிந்து நன்மை வெற்றி பெற்றது. அந்த வெற்றி நம்மை நினைவூட்டுகிறது, நல்லது எப்போதும் ஜெயிக்கும் என. மக்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டனர். செல்வம், வளம், சந்தோஷம் அருள வேண்டும் என்று வேண்டினர். ஒவ்வொரு இல்லத்திலும் விளக்குகள் எரிந்தன. குழந்தைகள் ரங்கோலி போட்டு சிரித்தனர். இனிப்புகள் பகிரப்பட்டன. இதயங்கள் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தன. ஒரு சிறிய தீபமே போதும் இருளை வெல்ல. அதுவே தீபாவளியின் உண்மையான அர்த்தம். ஒளி இருளை வெல்வது, நன்மை தீமையை வெல்வது, செல்வமும் சந்தோஷமும் நம் வாழ்வில் நிலைத்திருப்பது. தீபாவளி வாழ்த்துகள். உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒளியால் நிரம்பியதாக இருக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது தீவினை பக்தி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.